சாந்தி கணேஷ் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு என்ன கேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு நான் கேஸ் சீரீஸ் பத்தி சொல்ல போறாங்க. இது நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரியில இந்த ஸ்டடியை நாங்க பண்ணிருந்தோம். ஆக்சுவலா கேஸ் சீரீஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து அதோட எஃபெக்ட் என்னன்றத பாக்குறது. ஆக்சுவலா இதுல பேக் பெயின் அப்படின்னு சொல்லி வந்தாங்க 3 பேஷண்ட்டுங்க. அதுல 2 மேல் ஒரு ஃபீமேல். அந்த 2 மேலோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு 47, ஒருத்தருக்கு 49. அந்த ஃபீமேலுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா 46 வயசு. சோ இவங்க 3 பேருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக் பெயின்ங்க. பொதுவாவே இந்த இடுப்பு வலி அப்படின்றது நமக்கு லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்மானத்தினால வரக்கூடியது, இல்ல இந்த லம்பார் டிஸ்கோ இல்ல சர்வைக்கல் டிஸ்கோ நமக்கு வெளியே வரும்போது, குறிப்பா பின்முதுகு அதாவது லோயர் பேக்ல பெயின் இருக்கிறதுக்கு அந்த டிஸ்க் வெளியே அந்த நரம்புகளை அழுத்தம் கொடுக்கும் போது நமக்கு இந்த மாதிரி பேக் பெயின் வரும். சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு அழுத்தம் இருக்கிறதுனால நமக்கு சயாட்டிகா பெயின் வரலாம். இன்னும் சில நேரத்துல நமக்கு சாக்ரலைசேஷன்னால வரும், கிட்னி ஸ்டோன்னால வரும், இன்னும் சில நேரத்துல நமக்கு கர்ப்பப்பை கீழே இறங்குறதுனால வரும், யூரினரி இன்ஃபெக்ஷன்னால வரும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா நாங்க எடுத்த விஷயம் என்னன்னாக்கா, அந்த பேக் பெயின் நமக்கு டீஜெனரேஷனால லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ்னால வந்த கேஸ நாங்க எடுத்திருந்தோம். சோ இவங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டீ ட்ரீ ஆயில், இந்த ஆயில் அந்த அரோமா ஆயில யூஸ் பண்ணி மசாஜ் சிகிச்சை கொடுத்தது மூலயமா சோ அவங்களுடைய அந்த பெயினுடைய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு குறையுது அப்படின்றத பாத்திருந்தோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா, இந்த டீ ட்ரீ ஆயில் இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய அரோமா ஆயில்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா டீ ட்ரீ ஆயிலுக்கு ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் இப்படி இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் அதே நேரத்துல பெயினையும் ரிலீவ் பண்ணும் அப்படின்றதுக்கான ரிசர்ச் தாங்க இந்த பேப்பர்ல பண்ணியிருந்தோம். இது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஜேர்னல் ஆஃப் ஹெர்பல் அண்ட் நேச்சுரோபதிக் மெடிசன் சொல்லுவாங்க. 2025 இந்த பேப்பர் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. இந்த கேஸ் சீரீஸ்ல இவங்களுக்கு இந்த ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜை கொடுத்தோம். சோ இந்த மசாஜ் சிகிச்சையை கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல என்னென்ன மெஷர் பண்ணும், அதாவது எதை வச்சு செக் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வலியோடைய வீரியத்தை வாஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது, விஷுவல் அனலாக் ஸ்கேல் சொல்லுவாங்க. சோ இந்த வாஸ்கேல் கூட அவங்களுடைய ஸ்லீப்போடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தாஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னாக்கா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் ஸ்கேல், இது நாங்க எடுத்திருந்தோம். சோ இது 3 மாசத்துக்கு இவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துல 3 நாள் இந்த சிகிச்சையை கொடுத்தோம். ஜஸ்ட் 10 மினிட்ஸுக்கு இந்த ஆயில் வச்சு மசாஜ் கொடுத்து அவங்களுடைய பெயினோடைய இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணும். சோ 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு திரும்பி இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல அந்த வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு நல்லா குறைஞ்சிருந்துச்சு. அவங்கள 2 பேருக்கு பாத்தீங்கன்னா நடக்கும் போது அவ்வளவு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கூட அவங்களால நிக்க முடியாது, நடக்கிறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஆனா இந்த மசாஜ் சிகிச்சையை ரெகுலரா அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கெயிட் மாறிச்சு, அவங்களுடைய ஸ்டாமினா நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு, அதே நேரத்துல பெயின் நல்லாவே குறைஞ்சிருங்க. சோ இது பெயினை மட்டும் குறைக்கல, ஈவன் அவங்களுடைய தூக்கத்தையும் நல்லா, ஏன்னா வலி இருக்கு அப்படின்னா நம்மளால தூங்க முடியாது, அதுவே நமக்கு மன அழுத்தத்தை அதிகமா கொடுக்கும். சோ மன அழுத்தம் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். இது எல்லாமே பெயினோட இன்டென்சிட்டியை இன்னும் அதிகமாக்கி விடும். சோ அதனால இந்த டீ ட்ரீ ஆயில யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் சிகிச்சை அந்த தண்டுவளத்துல நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு பெயினும் குறைஞ்சது, நல்ல ஆழ்ந்த தூக்கமும் இருந்துச்சு, மன அழுத்தமும் நல்லாவே குறைஞ்சிருந்ததுங்க. இந்த டீ ட்ரீ ஆயில்ல டர்பெண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டுவன்ட் ப்ராடக்ட், அதாவது ஃபைட்டோ நியூட்ரியன் பிரசன்ட் ஆயிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இது நமக்கு வலிய குறைக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஆய்வே ஒரு
எடுத்துக்காட்டாவே இருக்கு. ஆக்சுவலா நம்ம இந்த 3 கேஸ்ல தான் நம்ம பாத்துருக்கிறதுனால இன்னும் இத வந்து நம்ம நிறைய கேஸ்ல லைக் ஒரு 100 பேருக்கு இதை கொடுத்து பார்க்கும் போது இந்த ஆயிலோடைய ஸ்டாண்டர்டும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த வலி எவ்வளவு வீரியம் வரைக்கும் இதை நம்ம குறைக்க முடியும் அப்படின்றத நம்ம இன்னும் லார்ஜ் பாப்புலேஷன்ல பார்க்கும் போது இது நமக்கு நல்லாவே தெரியுங்க. சோ இந்த 3 பேருக்கு இந்த 3 மாசத்துல நம்ம கொடுத்தது இல்ல. சோ 3 பேருடைய பெயினும் நல்லா குறைஞ்சு அவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. இந்த மசாஜ் சிகிச்சை அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம மசாஜ் பண்ணும் போது நம்ம உடல்ல எண்டோர்பின்ற ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த ஹார்மோன் பெயினை குறைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இது ஒரு ஹாப்பி ஹார்மோனும் கூட. இந்த ஹார்மோன் சுரக்கும் போது அவங்களுக்கு நேச்சுரலாவே அந்த வலியோடைய வீரியத்தை குறைச்சு அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நீக்குச்சு. ஸோ அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களால எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கவோ ரொம்ப நேரம் நிக்கவோ அவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுச்சுங்க. ஸோ இந்த ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டீ ட்ரீ ஆயில் எவ்வளவு எடுக்கணும்? 10 ml ஆயில்ல 50 ml கோகனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெயோட சேர்த்து இதை கலந்துதான் நம்ம எடுத்துக்கணும். பொதுவாவே அரோமா ஆயில் டைரக்ட் அப்ளிகேஷன் எடுக்கக்கூடாது. இந்த அரோமா ஆயில் வந்து நம்ம டைல்யூட் பண்ணி அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கெரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி மசாஜ் சிகிச்சை பொதுவாவே நம்ம பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பகுதியில நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகமாக்குது. அங்க இருக்கக்கூடிய நரம்புகள்ல வலியை நிவர்த்தி பண்ணி அந்த தசைகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. சோ அது நேச்சுரலாவே நம்ம எந்த பெயின் கில்லர்ஸும் இல்லாம நம்ம எக்ஸசைஸும் நம்ம பண்ணாம வெறும் மசாஜ்லயே நம்மளுடைய பெயினை குறைக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் தான் இந்த ரிசர்ச் பேப்பர். சோ இது வந்து நம்ம இன்னும் லார்ஜ் பாப்புலேஷன்ல பண்ணும் போது சோ இதோடைய வேல்யூ இன்னும் ஜாஸ்தியாவே இருக்குங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அந்த பெண் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமனும் ஜாஸ்தி இருந்துச்சு. சோ இந்த மசாஜ் சிகிச்சை பண்ணி அவங்களுடைய வலியை நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகா யோகாவை வந்து தினசரி பண்ணதுக்கு அப்புறம் வெயிட்டையும் குறைச்சு அவங்க ரொம்ப கம்ஃபர்டா இருக்காங்கன்னு சொல்லி இப்போ ரீசன்ட் டேஸ்ல கூட ஓபில வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி சிகிச்சைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இயற்கையான மருத்துவத்தை கொண்டு இருக்கக்கூடியது. இந்த அரோமா ஆயில் மசாஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப சேஃபாவும் இருக்கும். சோ அதை வந்து மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் இந்த ட்ரெயின்டு தெரபிஸ்டோட நம்ம எடுக்கும் போது அது காம்ப்ளிகேட் ஆகாம நமக்கு வந்து இருக்கும். இப்ப இதெல்லாம் யார் எடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அக்யூட்டா பெயின் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மசாஜ் கொடுக்க கூடாது. ரீசெண்டா சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம மசாஜ் தரக்கூடாதுங்க. அதே நேரத்துல அந்த பகுதியில ஏதாவது ஓப்பன் வூண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம தரக்கூடாது. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கூட நம்ம எந்த நேரத்துல தரணும், எந்த இடத்துல தரணும் அப்படின்றது மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம இந்த சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப சேஃபாவே இருக்கும். சோ இன்னும் இந்த மாதிரி நிறைய கேஸ் டீடைல்ஸோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.